இப்போ நம்ம வந்து பைல் 2க்கு பார்க்கலாமா? ஏன்னா இந்த ரீடிங் பெருசா போற மாதிரி தெரியுது. ஓகே, இப்போ பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு மார்ச் மாதத்துக்கான ப்ரெடிக்ஷன் என்னப்பா? மொத்தமாக வர்றதுக்கு ரெடி ஆகுறாரு. வர முடியாது. ரீடிங் தரணும். பைல் 2 சூஸ் பண்ண மக்களே, ஹீலிங் ஃபேமிலி இஷ்யூஸ். எஸ், நான் எனக்கு அந்த பைல் 1லேயே ஃபர்ஸ்ட் கார்டு அங்கே அதில் வந்தது. உங்களோட இந்த லைஃப் வந்து சில்ட்ரனை பாதிக்குது அப்படின்ற மாதிரி. இப்போ இந்த ரீடிங், இந்த பைல் 2 சூஸ் பண்ணவங்க உங்களோட பேரண்ட்ஸோட, இப்போ நீங்க சில்ட்ரனா இருக்கும் போது நீங்க உங்களோட சைல்ட்ஹுட்ல நீங்க உங்க ஃபாதர் மதருக்கு ஏற்பட்ட விஷயங்கள் உங்களோட லைஃபை பாதிச்சுட்டு இருக்குன்னு சொல்றாரு. ஓகேவா? யுவர் லவ் லைஃப் பெனிஃபிட்ஸ் அஸ் யூ ஃபர்கிவ் யுவர் பேரண்ட்ஸ். இப்போ நீங்க லவ் லைஃப்ல ஃபேஸ் பண்ணிட்டு இருக்க பிரச்சனையா இருந்தாலும் சரி, ஒரு சிலர் திருமண வாழ்க்கையில ஃபேஸ் பண்ணிட்டு இருக்க பிரச்சனையா இருந்தாலும் சரி, அது வந்து சரி பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க உங்களோட பாஸ்ட் லைஃப்ல உங்க பேரண்ட்ஸை நீங்க மன்னிக்கணும். அவங்க கிட்ட நீங்க நிறைய எதிர்பார்த்திருப்பீங்க. அந்த அன்பு, பாசம், இல்ல அவங்களோட அந்த லைஃப் இது வந்து உங்களை அஃபெக்ட் பண்ணிருக்கு. அதனால நீங்க பேரண்ட்ஸை ஃபர்கிவ் பண்ணுங்க இந்த மாதம் அப்படின்னு சொல்றாரு. அடுத்த கார்டு, லெட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்ப் யூ, ஆஸ்க் ஃபார் அண்ட் அக்செப்ட் சப்போர்ட் ஃப்ரம் அதர்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் சில நேரங்களில் வந்து உங்களை சுற்றி இருக்க அந்த நெய்பர்ஸ் ஆர் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நீங்கள் ஹெல்ப் கேட்குறது நல்லது. அவங்க உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாங்க. ஏஞ்சல்ஸ் வந்து அவங்கள ஹெல்ப் பண்ண வைப்பாங்க. நீங்கள் நிறைய பேர் வந்து இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு சில செலிப்ரேஷன்ஸ்லாம் வரலாம். அதை நீங்கள் கண்டக்ட் பண்ணுறதுக்கும் அதுக்கான முயற்சிகள் செய்யறதுக்கும் நீங்கள் சில பேர்கிட்ட பேசி தான் ஆகணும். இவ்வளோ நாள் நீங்கள் யார்கிட்டயாவது பேசினா இவங்களா செய்வாங்களா, இவங்க பண்ணுவாங்களா, இவங்க பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு யோசனை இருந்ததுன்னா அதெல்லாம் விட்டுருங்க. கண்டிப்பா உங்களுக்கான அந்த ஹெல்ப் கிடைக்கும். நீங்க கேட்டீங்கன்னா கிடைக்கும்னு சொல்றாரு. அடுத்தது, எக்ஸ்பிரஸ் யுவர் லவ், கோ ஹெட் அண்ட் மேக் த ரொமான்டிக் கெஸ்டர். எஸ், இப்போ இந்த மார்ச் மாதத்துல நீங்க சின்ன சின்ன வாய்க்கா வரப்பு தகராறுல இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்த பைல் 2ல உங்களோட லவ்வை வெளிப்படுத்த தெரியல உங்களுக்கும் உங்க நபருக்கும். இது நீங்க கணவன் மனைவியா இருந்தா கூட எடுத்துக்கோங்க. ஃபீமேல் பார்க்குறீங்கன்னா உங்க மேல் கிட்ட உங்களுக்கு உங்களோட அந்த என்ன சொல்றதுன்னா, எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றதுன்னு தெரியாம தான் இவ்வளோ நாளா நீங்க வந்து இது பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ நீங்க வந்து உங்களோட அன்பை வந்து தெரிவிங்க, வெளிப்படுத்துங்க. ஓகேவா? அதாவது இன்னும் குழந்தையாவே இருக்கிறீங்க. குழந்தைத்தனம் அதிகமா இருக்கு. மெச்சூரிட்டியா இருக்கீங்க. ஆனா மெச்சூரிட்டி இல்லன்ற. ஓகேவா? இது நீங்க ஃபீமேல், மோஸ்ட் ஆஃப் ஃபீமேலுக்கு தெரியுது. இந்த ரீடிங் பார்க்குற ஃபீமேல்ஸ். ஸோ உங்க நபரை லூஸ் பண்ணாதீங்க. உங்க நபரை உங்க கைக்குள்ள வைங்க. ஒரு மனைவின்னா உங்களோட அந்த விஷயத்த, உங்களோட அந்த பாண்டிங்கை நீங்க உங்க கண்ட்ரோல்ல எடுங்க. அன்பு கொடுக்க தவறாதீங்க. எப்படி அவங்களுக்கு வந்து அன்பு காட்டணுமோ அப்படி அன்பு காட்டணும். எப்படி அரவணைக்கணுமோ அந்த மாதிரி உங்களோட அந்த ரோலை கரெக்டா பண்ணுங்க. அப்புறமா வடை போச்சே, தேர்ட் பார்ட்டி உள்ள வந்தாங்களே, அப்புறம் ஒண்ணும் பண்ண முடியாது. ஹார்ட் டு ஹார்ட், இது வந்து இந்த இந்த கார்டு மூலமா மதர், ஒரு தாய் போல ஏஞ்சல் உங்ககிட்ட பேசுறாரு. ஒரு அம்மா தான் இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து சொல்லி தருவாங்க. இப்ப இந்த காலத்துல எந்த அம்மாவும் அதெல்லாம் தெரியவும் மாட்டேங்குது, புரியவும் மாட்டேங்குது. கொஞ்சம் கேப் கிடைச்சாலும் பிரச்சனையை பெருசாக்கி விட்டுறது தான் பாக்குறாங்க ரிலேஷன்ஷிப்ல. ஓகேவா? ஸோ ஒரு தாயை போல ஒரு பிள்ளை வந்து இந்த இடத்துல தப்பு பண்றது, அதுக்கு இதை தான் சொல்லி தேத்தணும், அதுக்கு இந்த மாதிரி நடந்துக்க தெரியல, கணவன்னா மனைவின்னா இப்படி அவங்க கிட்ட ஒரு அன்பா அனுசரணையா இருக்கணும், அவங்களுக்கு தேவையான நேரத்துல அவங்களுக்கு அந்த அரவணைப்பு வேணும், நீ அங்க வந்து அவங்களுக்கு கேப் கொடுத்தேன்னா இன்னொருத்தர் வருவாங்க உள்ள. புரியுதா சொல்றது? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஹார்ட் டு ஹார்ட் கான்வர்சேஷன், ஹார்ட் டு ஹார்ட். சில செல்லங்கள் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிர்க்கவே இருப்பீங்க, பேசிக்க மாட்டீங்க, ஆனா உங்களோட இதயம் பேசும் அப்படிங்கிற. ஒரே வீட்டில் உட்காந்துட்டு இருப்பீங்க,
முகம் கொடுத்து நீங்க அவர் முகத்தை பார்த்து பேசிங்கன்னா அவர் வேற பக்கம் பார்த்து திரும்பி பேசிட்டு இருப்பாரு. ஆனா மனசுக்குள்ள அந்த கான்வர்சேஷன் நடந்துட்டு இருக்கும். இது மார்ச் மாசம் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் போயிட்டு இருக்கும் அப்படின்றாரு. உங்களோட சோல்மேட் இந்த மார்ச் மாசத்துல யுவர் பிரேயர், அஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்து உங்களோட அந்த விசுவலேஷன் எல்லாமே வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது. பிரிங் டுகெதர் உங்களோட சோல்மேட் கனெக்ஷன்ஸ் அந்த சோலை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கும். நீங்க நீங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு விசுவலேஷன் பண்றது, ஓகேவா? அஃபர்மேஷன் கொடுக்கறது இது எல்லாமே வந்து மார்ச் மாசம் பலித்தமாகும். ஓகேவா? ஹாப்பியா இருங்க. கிராட்டிடியூட் பண்ணுங்க. ஃபீலிங் ஆர் ரியல் அண்ட் ஒர்த் எக்ஸ்ப்ளோரிங். கண்டிப்பா நீங்க உங்க நபர் மேல வச்சிருக்க அன்பு, பாசம் அதை உங்க நபர் இந்த மார்ச் மாசம் புரிஞ்சுக்குவாங்க. அது நீங்க திருமணமானவங்களா இருந்தாலும் சரி, லவ்வர்ஸா இருந்தாலும் உங்களுக்குள்ள ஒரு நல்ல இணக்கமான சூழ்நிலை ஏற்படும் சொல்றாங்க. சில பேர் உங்களோட சிங்கிள் பேரண்டா இருக்கீங்க. நீங்க உங்க நபர் மேல ரொம்ப கண்ட்ரோல் எடுக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து கொஞ்சம் ஒரு ஃப்ரீயா விடுங்க. இந்த சிச்சுவேஷனை வந்து allow the situation to unfold naturally. இயற்கை கையில விட்டுடுங்க. கொஞ்ச நாள் ஆச்சுன்னா அவங்க தானா வந்து உங்ககிட்ட பேசுவாங்க. யாரையும் ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. உங்க நபர் சில பேருக்கு உங்க நபர் உங்களை நினைக்கிறாரா, குழந்தைய பத்தி நினைக்கிறாரா, நம்ம சிச்சுவேஷனை பத்தி நினைக்கிறாங்களா அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அதே மாதிரி பிரிஞ்சிருக்கிறத நீங்க இப்ப பாக்குறது மெயில் பாக்குறீங்கன்னா உங்க ஃபீமேல் உங்களை விட்டு பிரிஞ்சிருக்காங்க பிள்ளையோட அப்படின்னா அவங்களும் வந்து அந்த மாதிரி நினைக்கிறாங்களா இல்லையா, நம்ம எண்ணமே இல்லையா அவங்களுக்கு அப்படின்லாம் இருக்கும். நீங்க ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. ரொம்ப கண்ட்ரோல் எடுக்காதீங்க. ஃப்ரீயா விடுங்கன்னு சொல்றாங்க இந்த மாதம். ஓகேவா? உங்க பார்ட்னர் கூட நீங்க வந்து இணக்கமா இந்த மாதம் போகணும். இந்த மார்ச் மாதம் வந்து உங்க பார்ட்னர் கூட சின்ன சின்ன வாழ்க்கை வரப்பு தகராறு இருக்கும். மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கலாம். 2 பேரும் சேர்ந்து ஒரு வேலை பார்க்குறதோ, ஒரு குடும்பத்துல ஒரு விஷயத்த இது பண்றதோ, அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம போயிட்டுருக்கோம் இவ்வளோ நாளா இருந்தா, இந்த மார்ச் மாதம் ஒரு இணக்கமான சூழ்நிலை வரும். உங்க நபர் உங்ககிட்ட பேச வந்தாங்கன்னா, நீங்க மூஞ்ச திருப்பிட்டு போகாதீங்க. "நீ போன மாசம் இப்படி இருந்தியே, போன வாரம் அப்படி இருந்தியே, நேத்து இப்படி இருந்தியே" அப்படின்னு இழுக்காதீங்க. சரியா? பேசுறாங்களா பேசுங்க. பேசிட்டு சுமூகமா முடிங்க. ஒரு சான்ஸ் குடுங்க உங்க நபருக்கு. சில பேருக்கு ரீயூனியன் கூட நடக்கலாம் மேபி. அப்புறம் சில பேர் வந்து ஒன் சைட் லவ் மாரி தெரியுது. உங்களுக்கும் உங்க நபருக்கும் கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகலன்னு சொல்றாங்க. ஏன்னா, அவங்க இருக்கிறது வேற ஒரு லெவல். நீங்க இருக்கிறது ரொம்ப பேசிக்கான லெவல்ல இருக்கீங்க. அதனால இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒர்க் அவுட் ஆகாது. நீங்க ஆனா முயற்சி பண்ணுவீங்க. இந்த மார்ச் மாதம் நீங்க அதுக்கான ஏதோ ஒரு முயற்சி எல்லாம் பண்ணிட்டு இருக்க போறீங்க. அதனால இது ஒரு அன்ரிக்வயர்ட் லவ் அப்படின்னு தான் சொல்றாரு. தேவையில்லாத முயற்சி, வீண் முயற்சி பண்ணிட்டு இருக்காதீங்க. கீப் an open mind. Your soulmate may different from your usual type and expectation. Friends, இந்த இந்த மாதத்துல சரி உங்களோட சோல்மேட்டா நீங்க யாரையாவது மீட் பண்றீங்க, இல்ல ஆல்ரெடி சோல்மேட் கனெக்ஷன் மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சாலும் அந்த நபர் கொஞ்சம் ஒரு அன்யூஷுவலா தான் இருப்பாங்க. அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன்லாம் வேற மாதிரி இருக்கும். உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் வேற மாதிரி இருக்கும். நீங்க நினைக்கலாம், ஏன் இந்த நபர் எனக்கு சோல்மேட் மாதிரி தெரியுறாங்க. ஆனா நான் எதிர்பார்க்கறது வேற. ஆஸ் யூஷுவல் எப்படி ஒரு நபர் ஒரு லவ்வர்னா எப்படி இருக்கணும், ஒரு கணவன்னா எப்படி இருக்கணும், ஆனா அப்படி இருக்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு உங்களுக்கு தோணும். அவங்களோட அந்த விஷயமே அந்த சோல்மேட் கனெக்ஷன்ல அவங்க டிஃப்ரெண்டா இருக்காங்கன்னா அது அவங்களோட அந்த தன்மை அது. அவங்களுக்கு ஏத்த மாதிரி நீங்க கொஞ்சம் ஸ்மூத்தா கொண்டு போயிடுங்க. இத வந்து இந்த மார்ச் மாதம் நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும்னு சொல்றாங்க. இல்லன்னா இது வந்து ஒரு பிரேக்கப்ல நடக்கிறதுக்கு சான்ஸ். அவர் ஏன்னா உங்க நபர் வந்து ரொம்ப பிரில்லியன்ட், ஷார்ப். உங்கள கேப்சர் பண்ணிடுவாரு. இது என்ன ரொம்ப நம்மள வந்து கார்னர் பண்ணுது, டாக்ஸிக்
பண்ணுது, நம்மள வந்து ஹோல்டு பண்றாங்க, இவங்க நமக்கு வந்து ஓவர் அன்பு கொடுக்குறாங்க. சில பேர் வந்து ஓவரா டேக் கேர் பண்ணா பிடிக்காது. ஒரு ஃப்ரெண்ட்லியா இப்போ அவங்கள வந்து அப்ரிஷியேட் பண்றது, அவங்க ஏதோ ஒரு விஷயம் பண்ண போறாங்க, அதுக்கு வந்து உங்ககிட்ட சொல்றாங்க, சொல்லிட்டு போறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். கண்டிப்பா நீங்க பண்ணுவீங்க. தைரியமா போய் பண்ணிட்டு வாங்க. அப்படி சொல்லிட்டு நீங்க ஒரு ஹோப் குடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க அவங்க போயிட்டு அங்க வொர்க் பண்ணிட்டு அதுல சக்சஸ் ஆனோனே, ஆமா அவகிட்ட சொல்லிட்டு போனோம்ல, அவங்க நல்லா பாசிட்டிவா சொன்னாங்க. அவங்ககிட்ட பேசிட்டு போனதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப ஒரு ஆக்டிவா இருக்கு. அவங்க அத ஃபீல் பண்ண ஆரம்பிப்பாங்க. இதுவே நீங்க கூடவே போயிட்டு, "நீங்க என்ன பண்ண போறீங்க? எங்க போறீங்க?" அவங்க கிளம்பும்போது, "அ எங் இது வந்து இப்படி சரியாகுமா? அது சரியாகுமா? கொஞ்சம் கேர் பண்ணிக்கோங்க." இப்படி ஓவரா பேசுனீங்கன்னு வச்சுக்கங்க, இந்த அன்வான்டட் டாக் என்ன பண்ணிடும்னா, அவங்கள இரிட்டேட் பண்ணும். அவங்கள டிஸ்டர்ப் பண்ணும். அவங்கள ஃப்ரீயா விடுங்க. ஃப்ரீயா அவங்க என்ன அச்சீவ் பண்றாங்களோ, என்கரேஜ் பண்ணுங்க அவங்க கூட இருந்து. அவங்க அத முடிச்ச உடனே உங்க நெனப்பு அவங்களுக்கு வரும். எஸ் நம்ம அவங்க கிட்ட சொல்லிட்டு வந்தோம்ல. அவங்க வந்து நம்மளுக்கு வந்து அப்பயே அப்ரிஷியேட் பண்ணாங்க. நம்மள வந்து கங்ராட்ஸ் பண்ணாங்க. ஓகே நம்ம அவங்க கிட்ட பேசணும் அப்படின்னு அப்படிதான் அவங்கள வந்து உங்க வழிக்கு கொண்டு வரணுமே தவிர, அவங்க மேல ஓவரா இந்த குழந்தைங்கள டேக் கேர் பண்ற மாதிரி, ஆ 25 வயசுல இப்ப ஒரு அம்மா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், பையனுக்கு 5 வயசுல செஞ்ச அதே வேலைய 25 வயசுல செஞ்சு குடுத்தீங்கன்னா, அந்த பையன் உங்கள எப்படி தெரியுமா பாக்கும்? இது ஒரு ஆயாம்மான்னு நெனச்சுக்கும். அம்மாவா மரியாதை குடுக்காது. ஆயாம்மாவா நெனைப்பாங்க. நீங்க இதனால தான் நெறைய பெண்கள் வந்து பிள்ளைங்க கிட்டயும் திட்டு வாங்குறது, பிள்ளைங்க கிட்டயும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம, அதாவது உங்களோட கணவர்கிட்டயும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம போறதுக்கு நெறைய காரணம் என்னன்னா, நீங்க ஓவர் டேக் கேர் பண்றீங்க. 5 வயசுல அந்த குழந்தைக்கு செய்ய வேண்டிய வேலைய நீங்க வந்து 20 வயசுல, 25 வயசுல செஞ்சு குடுத்துட்டு இருந்தீங்கன்னா, அது உங்களுக்கு அம்மான்னு மரியாதை குடுக்காது. அம்மா வந்து ஒரு யூனிக்கான பெர்சன். அம்மா ஒரு ப்ரொஃபஷனல்ல இருக்காங்க. அம்மா ஒரு மேனேஜர். அவங்க ஹவுஸ் ஒய்ஃப் அப்டின்னா, ஹவுஸ் ஒய்ஃப் தானா அப்டின்னு நீங்களே அங்க உங்கள இறக்கிட்டு பேசுனீங்கன்னா, அவங்கள இறக்கி தான் பார்ப்பாங்க. ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நின்னீங்கன்னா, ஆமா ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறது தான் பெரிய விஷயம். உருவாக்குதல். அங்க வந்து மேனேஜ் பண்றா. ஒரு பெண் வந்து வீட்டை அமைக்கிறா. வீடு இருந்தா தான் நாடு இருக்கும். அது தெரியுமா உங்களுக்கு? அதனால வேலைக்கு போறவங்களுக்கு தான் பெரிய கிரீடம் இருக்குன்னு நினைக்காதீங்க. ஹவுஸ் ஒய்ஃபா இருக்க உங்க வேலைக்கு நீங்க வந்து அப்ரிசியேஷன் குடுங்க. அப்பதான் அங்க வந்து பிள்ளைகளும் மதிப்பாங்க, ஹஸ்பண்டும் மதிப்பாங்க. அதே மாரி பார்க்குறது நீங்க மேல் பார்க்குறீங்கன்னா, உங்க மனைவிக்கு மரியாதை குடுங்க. அவங்களுக்கு வந்து ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்கணும். அவங்க செய்ற வேலையா இருந்தாலும் சரி, அவங்க வந்து வீட்ல தானே இருக்காங்க அப்படின்னு வீட்ல தானேன்னு சொல்லக்கூடாது. வீட்ல தான் அவ்வளோ விஷயமும் இருக்குது. வீடு சரியா இருந்தா தான் நாடு சரியா இருக்கும். ஒரு வீட்ல வந்து நிம்மதி இல்லன்னா, அந்த சொசைட்டியே இதுவாயிடும். எங்கேருந்து ஒரு சொசைட்டி உருவாகுது? வீட்டுக்குள்ள இருந்து தான் உருவாகுது. புரிஞ்சுச்சா? ஸோ இப்ப நான் எதுக்காக சொல்ல வந்தேன்னா, அந்த சோல்மேட் கனெக்ஷன் உங்களுக்கு சோல்மேட் தான். ஆனா, நீங்க ஓவரா அவர் மேல எமோஷனல் இதாயிட்டு, அவரு இன்னும் கொஞ்சம் பிரியமா என்கிட்ட பேசல. நான் இந்த மாரி அன்பா இருக்கேன். ஆனா, அன்பா என்கிட்ட ரொமான்டிக்கா பண்ணல. அப்படியெல்லாம் ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, அது வந்து புரிஞ்சிரும். ஏன்னா, அது கொஞ்சம் பிரில்லியன்ட்டான சோலா இருக்குது. இது நம்மள வந்து ரொம்ப வந்து டேக் கேர் பண்றேன்ற பேர்ல நம்மள வந்து இது பண்றாங்க. அப்படின்னு அவங்க கட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க. சில பேர் ஹனிமூன் கப்புல்ஸ் ஹனிமூன் நீங்க வந்து ட்ரிப் போகலாம் இந்த மார்ச் மாசம். கங்ராச்சுலேஷன்ஸ். சில பேருக்கு மேரேஜ் இருக்கு. ஓகேவா? நீங்க ஹனிமூன் ட்ரிப் போகலாம். டிராவல்ஸ் கடல் தாண்டி இல்லன்னா ஒரு நதியில நதி சார்ந்த அந்த சிட்டிலாம் இருக்கும் பார்த்தீங்களா? ஸ்விட்சர்லாந்து அந்த மாரி. ஏதோ சம்திங் அந்த மாரி தெரியுது. அது மாரி ஒரு ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் போயிட்டு என்ஜாய் பண்ண போறீங்க. சில பேர் வந்து உங்களோட ஏரியா அதாவது நீங்க ஒரு ஸ்டேட்குள்ளேயே உங்களோட ஸ்டேட்குள்ளேயே கூட அந்த மாதிரி ஒரு போட்ல போறது, அந்த மாதிரி ஏதோ ஒரு நல்ல ஒரு இயற்கை சார்ந்த விஷயங்களோட நீங்க அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. அது உங்க நபர் கூட. ஓகேவா? ஹாலிடே ட்ரிப் மாதிரி 2 பேரும் சேர்ந்து இந்த மார்ச் மாதத்த என்ஜாய் பண்ணுவீங்க. நான் சொன்ன விஷயங்கள் எத்தன பேருக்கு நடந்துட்டு இருக்கு, இந்த மார்ச் மாசம் நடந்திருக்கு அப்படின்னா எனக்கு கமெண்ட்ல போடணும். ஓகேவா? யாருக்கெல்லாம் அதுக்கான சைன் இப்பவே நான் சொல்லும்போதே தெரியும். ஆமா நம்ம இப்படியெல்லாம் பிளான் பண்ணி வச்சிருக்கோம். எனக்கு இந்த மாரி இருக்கு சிச்சுவேஷன். அப்படின்னா நீங்களும் மென்ஷன் பண்ணுங்க. தேங்க் பண்ணுங்க ஏஞ்சலுக்கு. எக்ஸ்டெண்ட் யுவர் லைட் flat.
ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த மார்ச் மாதம் ஒரு சிலர் உங்களோட நபர் கொஞ்சம் டவுனா இருப்பாங்க. உங்கள அதாவது உங்க கணவனோ, இல்ல மனைவியோ நீங்க பார்க்குறது ஒரு கணவர் பார்க்குறீங்கன்னா, உங்க மனைவி கிட்ட. மனைவியா இருக்கிறவங்க பார்க்குறீங்கன்னா, கணவர்ட்ட மேல் ஆர் ஃபீமேல் வச்சுக்கோங்க. அவங்களோட எனர்ஜி கொஞ்சம் டவுனா இருக்கும். ஒரு கில்ட் ஃபீலிங்ல இருப்பாங்க. உங்களுக்கு நெறைய கஷ்டம் குடுத்துட்டோம். உங்களுக்கு ரொம்ப அந்த மாதிரியோ சரி, ஏதோ ஒரு ஒரு அ மன உளைச்சல்ல உங்க நபர் இருக்கலாம். அவங்களுக்கு நீங்க உங்களோட அந்த உங்களோட இதயத்த திறந்து அன்பு செய்யுங்க. உங்க இருதயத்த பிளாக் பண்ணி வைக்காதீங்க. இத பத்தி தான் நான் இதுக்கு முன்னாடி பேசினேன். அந்த கார்ட் ரிலேட்டடா தான். உங்க இதயத்த திறந்து அன்பு கொடுங்க. எனர்ஜைஸ் பண்ணுங்க. அன்பு கொடுத்து அவங்கள தேத்துங்கன்னு சொல்றாங்க. ஒரு சிலருக்கு உங்களோட பார்ட்னர் டல்லா இருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். அதனால அவங்களுக்கு அ உங்களோட அன்ப நீங்க கரெக்ட்டா குடுக்கணும். இது ஒரு சிலர் பிளாக் பண்ணி வைப்பாங்க. கரெக்ட்டா அதாவது நம்ம பார்ட்னர் கொஞ்சம் டல்லா இருக்காரா, நம்ம அவங்களுக்கான ஒரு ஹோப், அவங்களுக்கான அந்த டைம் குடுக்கணும். அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸ், வருகிற பௌர்ணமி அன்னைக்கு 21 டேஸ் மேனிஃபெஸ்டேஷன் கிளாஸ் அவைலபிளில் இருக்குது. யாருக்கெல்லாம் இந்த மேனிஃபெஸ்டேஷன் கிளாஸ் 21 டேஸ் அட்டன் பண்ணி உங்களோட விருப்பங்கள் நிறைவேற நீங்கள் ஆசைப்படுறீங்களோ அவங்கெல்லாம் முன்பதிவு செஞ்சு புக் பண்ணிக்கோங்க. லிமிட்டட் சீட் அவைலபிள். முன்பதிவிற்கு வாட்ஸ்அப் நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். காட் பிளஸ் யூ. குருச்சரணம். அவங்களோட வாட்டத்துக்கு என்ன காரணங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நீங்க அவங்களுக்கு ஏத்த மாதிரி அந்த சிச்சுவேஷனை மேனேஜ் பண்ணுங்க. ஓகேவா? அண்ட் சில பேருக்கு நல்ல ஒரு சோல்மேட் கனெக்ஷன்ஸ் இந்த மார்ச் மாதம் அமையறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. சில பேருக்கு இந்த லவ் லைஃப் போயிட்டு இருந்தா கூட இவங்க உங்களுக்கு சோல்மேட்டா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் இருந்ததுன்னா அதுக்கான டவுட்லாம் வேண்டாம். கண்டிப்பாக சைன் கொடுக்குறாங்க. அவங்க உங்களுக்கான சோல் கனெக்ஷன் தான். ஓகேவா? அதுக்கான அந்த இதெல்லாம் உங்களுக்கு சைன் இந்த மார்ச் மாதம் தெரியும் சொல்கிறாரு. ஓகேவா? சூப்பராக கொடுத்தாங்க. இந்த பைல் 2க்கு ஏஞ்சல் கார்டு வழியாக என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். சில பேர் ரொம்ப வருத்தப்படுறீங்கன்னு நினைக்கிறேன். உங்களோட லவ் பாண்டிங்கை நினச்சி, உங்களோட இந்த மேரேஜ் லைஃப் பார்ட்னரை நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருக்கீங்க. சிச்சுவேஷனை சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குன்ட்டு. அதனால் நீங்கள் இந்த மார்ச் மாதம் ஒரி பண்ண வேண்டாம். அவர் எவ்வளோ விஷயம் சொல்லியிருக்காரு. அதனால் ஏஞ்சல் என்ன சொல்கிறாங்க, நோ நீட் டு ஒரி. நாங்கள் உங்களுக்கு பிளஸ்ஸிங்ஸ் கொடுக்குறோம், சைன் கொடுக்குறோம், நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, சூப்பராக கொடுத்தாங்க பாருங்கள் கார்டில். இத்தனை விஷயம் கொடுத்து அதனால் நீங்கள் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. யாம் இருக்க பயமேன், முருகர் மெசேஜ் மாதிரி கொடுத்துட்டாங்க. நிறைய பேர் முருகரோட டிவோட்டிஸ் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் யாம் இருக்க பயமேன் அப்படின்ட்டு தேவையில்லாத பயத்தை விடுங்க அப்படின்னு சொல்றாரு. சரிப்பா, இப்போ நம்ம பைல் 3க்கு பார்க்கலாமா? ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பைல் 3க்கு ரீடிங் பார்க்கலாம். பைல் 3 சூஸ் பண்ணவங்க ஏஞ்சலுக்கு ஒரு தேங்க் பண்ணுங்க. அவர் நம்பர் 44455. இந்த மார்ச் மாதத்தில் உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு விஷயங்கள் உங்கள் லவ் பாண்டிங்கில் காத்துட்ருக்கு, என்ன மாதிரி ஒரு விஷயங்களை நீங்கள் ஃபேஸ் பண்ண போகிறீங்க, உங்களோட லவ் பாண்டிங் எப்படி நகரப்போகிறது இந்த மார்ச் மாதம், என்ன நகர்வுகள் இருக்குது, என்ன திருப்பங்கள் இருக்குது உங்கள் லவ் பாண்டிங்கில் பார்க்கலாமா? வெட்டிங் 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 தி சிச்சுவேஷன்ஸ் இம்ப்ரூவ்ஸ் மேரேஜ். சில பேருக்கு நீங்கள் திருமணத்துக்கான முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த லவ் பாண்டிங்கை திருமணத்தில் கொண்டு போகணும் அப்படி சொல்லி முயற்சி பண்ணுற விஷயங்கள் சக்ஸஸ் ஆக போகுது. நிறைய பேருக்கு திருமணம் நடக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது மார்ச் மாதம். சந்தோஷமா ஏஞ்சலுக்கு தேங்க் பண்ணுங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஒரு சிலருக்கு இப்போது நீங்கள் செப்ரேஷனில் இருக்கிறீங்க. அது மார்ச் மாதம் சில பேருக்கு ஆகலாம். ஓகேவா? அந்த செப்ரேஷன் ஒரு டெம்பரரியாக இருக்கலாம். கொஞ்சம் உங்களுக்கும் உங்களோட நபருக்கும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்கணும். இப்போ இது நிரந்தரம் கிடையாது. ஏன்னா ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுறீங்க. சில பேர் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாதீங்க, ஃப்ரீயாக விடுங்க, ஹீல் ஆகுங்க. 2 பேருக்குமே ஹீலிங் தேவைப்படுது. ஓகேவா? இது ஒரு சிலருக்கு. ஒரு சிலர் நீங்கள் உங்களோட ஜாப் கேரியரில் தான் உங்களோட ஃபோக்கஸிங் இருக்க போகுது இந்த மார்ச் மாதம். ஒரு சிலர் இந்த
பைல் 2 சூஸ் பண்ணவங்க பைல் 3யும் பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு சிலருக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்களோட நபர் ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப உங்ககிட்ட ரீஜாயின் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ அதனால ரீகன்சிலேஷன் நடக்க போகுது ஒரு சிலருக்கு. அண்ட் ஒரு சிலர் வந்து இந்த ரீகன்சிலேஷன் ஆனதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னா, இந்த சுற்றி இருக்கிற இந்த சொசைட்டிலேருந்து கொஞ்ச நாளைக்கு என்ன பண்ணுவீங்கன்னா, தனிமையாக நீங்கள் வந்து உங்களுக்குன்னு ஒரு லைஃப், உங்களுக்குன்னு ஒரு உலகம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து அது ஏன்னா நீங்கள் கொஞ்சம் மெச்சூரிட்டியாகவும் இருப்பீங்க. ஒரு சிலர் வந்து நல்ல மெச்சூரிட்டியான ஒரு லைஃப் ஸ்டைலில் இருப்பீங்க. ஓகே நம்மளுக்கான நம்ம லைஃப்பை பார்ப்போம், நம்ம இவ்வளோ நாள் பிரிஞ்சிருந்தீங்க, இப்போ வந்து நம்ம லைஃப்பை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனியாக ஒரு ட்ராவலிங் போகிறது, ஒரு பிக்னிக் போகிறது. ஸோ உங்களுக்குன்னு ஒரு லைஃப், இந்த உலகத்தோட அந்த இப்போ நிறைய பேரோட அந்த இதெல்லாம் இருக்கும் இல்லையா, சுற்றி இருக்கிற அந்த டாக்ஸிக் அந்த சமுதாயத்துல இருந்து கொஞ்சம் வெளியே வந்து உங்களுக்குன்னு ஒரு லைஃப்ல நீங்கள் வாழ போறீங்க. இது ஒரு சிலருக்கு. ஒரு சிலருக்கு நியூ லைஃப், நியூ பார்ட்னர் வரப்போறாங்க செல்லங்களே இந்த மார்ச் மாதம். உங்களோட நியூ பார்ட்னர் அவங்களோட விருப்பத்தை உங்களுக்கு சொல்வாங்க, இல்லை நீங்கள் சொல்வீங்க. சில பேர் மேல் பார்க்குறீங்க, உங்கள் ஃபீமேல் கிட்ட நீங்கள் கன்வே பண்ணுவீங்க. அவங்க உங்களோட அந்த லவ் பாண்டிங்கை ஃபீல் பண்ணுவாங்க. கண்டிப்பாக அது பாசிட்டிவாக தான் இருக்கும். ஓகேவா? வெரி சூன் clearly decide what you want to so that it comes to you now. Yes, இந்த மார்ச் மாதம் சில பேருக்கு கண்டிப்பாக உங்களுக்கான ஒரு நியூ பார்ட்னர் வராங்க. என்ன மாதிரி நீங்கள் டிசைட் பண்ணி கிளாரிட்டியோட கேட்டீங்களோ அந்த மாதிரி ஒரு கிளாரிட்டியான ஒரு நபர் உங்கள் லைஃப்பில் வரப்போகிறாங்க. சரியா? மேல் ஆர் ஃபீமேல் எடுத்துக்கோங்க. ஸோ ஏஞ்சலுக்கு தேங்க் பண்ணுங்க, கிராட்டிடியூட் பண்ணுவீங்க. மார்ச் மாதம் இந்த பைல் 3 சூஸ் பண்ணவங்களுக்கு நிறைய பிளெஸ்ஸிங்ஸ், வெட்டிங் அண்ட் நியூ பார்ட்னர் அமையிறது. ஓகேவா? லவ் லைஃப்பில் உங்களோட அந்த ட்ரூ லவ், திஸ் இஸ் த ரொமான்ஸ் ஆஃப் லைஃப் டைம். எஸ், உங்களோட உண்மையான அன்பை உங்கள் நபர், உங்கள் பார்ட்னர் புரிஞ்சுக்குவாங்க. இந்த மார்ச் மாதம் உங்களுக்கான ட்ரூ லவ் இவங்க தான் அப்படிங்கிறத 2 பேருமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க. சூப்பராக கைடன்ஸ் சூப்பரான ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் கொடுக்குறாருப்பா. சில பேர் வந்து மற்றவங்கள டிபெண்ட் பண்ணி இருக்கீங்க. இது நீங்கள் மெயிலாக இருக்கலாம், இல்லை ஃபீமேல் அதிகமாக தெரியுது. அடிக்ஷன்ஸ் ஆர் அஃபெக்டட் யுவர் ரொமான்டிக் லைஃப். இந்த ஒரு சில அடிக்ஷன்ஸ்ல இருந்து நீங்கள் கொஞ்சம் வெளியே வர்றதுக்கு இந்த மார்ச் மாதம் முயற்சி பண்ணணும்னு சொல்கிறாரு. ஏன்னா இந்த அடிக்ஷன் தான் உங்களோட லவ் லைஃப் ஆர் மேரேஜ் லைஃப்ல இருந்தீங்கன்னா அது பிரேக் ஆகிறதுக்கும் அது வந்து ரொம்ப பேடாக போகிறதுக்கும் காரணமே இந்த மாதிரி தான். நீங்கள் வந்து ரொம்ப மற்றவங்கள சார்ந்து இருக்கிற மாதிரி தெரியுது. நீங்கள் எதையுமே வந்து தனித்துவமாக முடிவெடுக்கிறது, தனியாக, அதாவது உங்களோட ஓன் ஐடியா கிடையாது. உங்களுக்கு அந்த ஒரு எனர்ஜி இல்லை. நீங்கள் உங்களை சுற்றி இருக்க ஃபேமிலி மெம்பர்ஸை டிபெண்ட் பண்ணி தான் நீங்கள் இருக்கீங்க. ஸோ ஏதோ ஒரு அந்த ஓவர் திங்கிங், ஓவர் தாட்டு சம்திங் இருக்குது. கண்டிப்பாக இந்த சுச்சுவேஷனில் இருக்கவங்க ஏதாவது ஒரு கன்சல்டேஷன் நீங்கள் பண்ணுங்கள், அதுதான் சஜஸ்ட் பண்ணுறேன். என்கேஜ்மெண்ட், எஸ், உங்கள் லைஃப் பார்ட்னர் உங்கள் லவ் பாண்டிங்கை நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகிறாங்க. இது ஒரு சிலருக்கு. நீங்கள் லவ்வர்ஸாக இருக்கீங்க, என்கேஜ்மெண்ட்டில் கொண்டு போவீங்க மார்ச் மாதம். சில விஷயங்கள் வந்து மற்றவங்க சப்போர்ட் பண்ண வரும்பொழுது இந்த மார்ச் மாதம் நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கோங்க, வேண்டான்னு சொல்லாதீங்க. அந்த சப்போர்ட் உங்களுக்கு கண்டிப்பாக தேவை. நீங்களும் வாய் விட்டு கேட்டிங்கன்னா சப்போர்ட் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. சரியா? சில பேருக்கு ஹீலிங் தேவைப்படுது, ஃபேமிலிக்காக கூட. ஃபேமிலியோட கர்மா உங்களை பாதிக்குது. ஒரு சிலர் பைல் 1 பார்த்தவங்க, பைல் 2 பார்த்தவங்க, பைல் 3 அதான் சொல்கிறேன், பைல் 2 பார்த்தவங்க பைல் 3யும் பார்க்குறீங்க. சில பேர் நீங்கள் வந்து உங்கள் நபரை ஆல்ரெடி மீட் பண்ணியிருப்பீங்க, உங்கள் பார்ட்னரை, லைஃப் பார்ட்னரை. ஆனால் இவர் தானா நம்ம லைஃப் பார்ட்னர் அப்படின்றதுல ஒரு டவுட். இவர் தானா உங்கள் லைஃப் பார்ட்னர் அப்படின்ட்டு. கண்டிப்பாக அவர் உங்களுக்கான பார்ட்னர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க ஏஞ்சல். ஓகேவா?
அண்ட் ஒரு சிலருக்கு கெட்டிங் டு நோ. ஃப்ரெண்ட்ஸ், உங்களை ஒரு சிலருக்கு சொல்கிற அட்வைஸ் இந்த மார்ச் மாதம், ஒருத்தருக்கு அதாவது கணவன் மனைவி இல்லைன்னா மோஸ்ட் ஆஃப் கணவன் மனைவியாக இருக்கிறவங்க நல்லா கொஞ்சம் மெச்சூரிட்டி இருக்கும். ஆனால் 2 பேருக்குமே வந்து ஒருத்தரை புரிஞ்சிக்கிற ஒரு தன்மை இல்லாமல் இருக்கீங்க. நீங்கள் அதை வந்து கொண்டு வரணும். ஒருத்தர் வந்து புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ வந்து இந்த பாண்டிங் வந்து கொஞ்சம் நல்லா ஆழமானதாக டீப்பாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உங்கள் நபர் மேலே ட்ரஸ்ட் பண்ணுங்கள். யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் மேலே ட்ரஸ்ட் பண்ணுங்கள். இந்த சுச்சுவேஷன் இப்படியே போயிடாது. நீங்கள் உங்களோட ட்ரஸ்ட் அந்த ஃபெய்த் வந்து குறைஞ்சிருக்கு. அதை நீங்கள் சரி பண்ணுங்க. உங்கள் நபர் மேலே நம்பிக்கை வைங்க. இந்த சுச்சுவேஷன் சில பேருக்கு இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை தன்மை, டவுட் அந்த மாதிரிலாம் வரும்னு நினைக்கிறேன். அதனால தான் இந்த கார்டு கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து கொஞ்சம் ட்ரஸ்ட் பண்ணணும். உங்கள் பார்ட்னர் மேலே நம்பிக்கையாக இருங்க. இந்த அந்த நம்பிக்கையை அவரை வந்து உங்ககிட்ட திரும்ப மீட்டு கொண்டு வந்துடும். ஓகேவா? உங்கள் பார்ட்னருக்கு ஒரு சான்ஸ் கொடுக்க சொல்கிறாங்க. இது ஒரு சிலருக்கு. இந்த மார்ச் மாதம் நீங்கள் வந்து ரீயூனியன் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து பழைய விஷயங்களை பேசிகிட்டு இருக்கக்கூடாது. உங்கள் லைஃப்பில் நல்ல ஒரு என்ஜாய் பண்ணி நீங்கள் இருந்த அந்த மூமெண்ட், அந்த மாதிரி ஒரு தருணங்கள், சந்தோஷமான விஷயங்களை தான் நீங்கள் பேசணும். நெகட்டிவான விஷயங்களை பேசுனீங்கன்னா திரும்ப திரும்ப அதை தான் நீங்கள் அட்ராக்ட் பண்ணுவீங்க. அதை தான் சொல்ல வராரு. இந்த மார்ச் மாதம் ஒரு சிலருக்கு உங்களோட நபரோட அந்த உண்மை முகம் தெரியும்னு சொல்கிறாங்க. ரொம்ப டெப்த்தாக இருக்கு. ஓகே, எஸ், someone is wearing to false self mask in this relationship. இதில் வந்து நீங்கள் மோஸ்ட் ஆஃப் இந்த ரீடிங் பார்க்கறதுல நீங்கள் ஒரு சிலர் அப்படி இருக்கலாம், இல்லைன்னா உங்கள் பார்ட்னர் அப்படி இருக்கலாம். எனக்கு அந்த மாதிரி வருது இன்ட்யூஷன். அவங்களோட அந்த ஃபால்ஸான இந்த மாஸ்க் வந்து தெரிய வைப்பாங்க ஏஞ்சல்ஸ். ஓகேவா? அதை நீங்கள் உணர்வீங்க. இந்த ரிலேஷன்ஷிப்பில் 2 பேரில் ஒருத்தர் வந்து ஃபேக்காக தான் இருக்காங்க. உண்மையான ஃபேஸ் கிடையாது அவங்களோடது. பொய்யான ஒரு நபர் அப்படிங்கிற மாதிரி இதை சொல்றாரு ஏஞ்சல். ஓகேவா? ஸோ இதில் கவனம் தேவை. இந்த ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு வேணாமாங்கிறத டிசைட் பண்ணுங்க. கொஞ்சம் கவனமாக இந்த சைன் எல்லாம் கவனிங்க இந்த மார்ச் மாதம். இந்த ஃபால்ஸ் மாஸ்க் யாரு இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். எனக்கு ஆனால் நம்ம ரீடிங் பார்க்குறவங்களுக்கும் சொல்கிறேன் நான், 2 பேரில் யாரோ வந்து ஒரிஜினலாக இல்லை. அதை நீங்கள் கரெக்ட் பண்ணுங்க. அது மாதிரி விஷயங்கள் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. இல்லை உங்கள் நபர் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்கன்னா அது உங்களுக்கு தெரிய வரும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. இன்கேஸ் நீங்கள் அப்படி இருந்தீங்கன்னா இந்த விளையாட்டெல்லாம் வேண்டாம். இது பேட் கர்மாவில் கொண்டு போய் உங்களை நிறுத்தும். ஓகேவா? ஒருத்தரோட எமோஷ்னலோட வந்து விளையாடாதீங்க, வேண்டாம். எனக்கு தோணுது, அதனால சொன்னேன் அந்த கார்டு. ஆனால் இதெல்லாம் பாருங்கள், இந்த கார்டெலாம் வந்து நியூவாக அதான் சொல்கிறேன். இந்த லவர் ஆரக்கல் கார்டு எடுக்கும் போதெல்லாம் இந்த கார்டை நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே கிடையாது. நான் இதுக்காகவே தனியாக ஒரு நாள் என்ன பண்ணேன், இந்த டெக்கில் இருந்து எல்லாத்தையும் எடுத்து என்ன கார்டு இருக்குன்னு எல்லாத்தையும் நான் அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு, சரி ஓகே இதை வந்து இன்னொரு வாட்டி ரீடிங் கொடுக்கும்போது என்ன புதுசாக மெசேஜ் கொடுக்குறாங்கன்னு பார்க்கலான்னு இன்னைக்கு நான் அதே மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். பார்த்தா இந்த கார்டு வருது. இது வந்து அதாவது ஆகாஷிக் ரெக்கார்டு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம எப்போ எந்த டைமுக்கு பார்க்குறோமோ அந்த டைமுக்கு என்ன மெசேஜ் இருக்கோ அதுக்கான ரிலேட்டட் அந்த ஏடுகள் தான் நமக்கு தெரியும். அது மாதிரி இந்த கார்டுகள் பண்ற மேஜிக் அதுதான். ஓகேவா? இதெல்லாம் வந்து இந்த மேஜிக்லாம் உங்களுக்கு நிறைய பேருக்கு இதெல்லாம் மேஜிக்னா அது எப்படி மேடம் அதெல்லாம் மாறுது? நீங்க தான் பாக்குறீங்களே இந்த கார்டு. நான் இதுக்கு முன்னாடி நம்மளோட ரீடிங்ல என்னோட ரீடிங் ரெகுலராக பார்க்குற வியூவர்ஸ் இருக்காங்க. வருஷக்கணக்காக பார்க்குறவங்களாம் ரெகுலராக பார்த்து அவங்க லைஃப்பை சரி பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக ஹாப்பியாக இப்போ ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், வருகிற பௌர்ணமி அன்னைக்கு 21 டேஸ் மேனிஃபெஸ்டேஷன் கிளாஸ் அவைலபிளில் இருக்குது. யாருக்கெல்லாம் வந்து இந்த மேனிஃபெஸ்டேஷன் கிளாஸ் 21 டேஸ் அட்டன் பண்ணி உங்களோட விருப்பங்கள் நிறைவேற நீங்கள் வந்து ஆசைப்படுறீங்களோ அவங்கெல்லாம் வந்து முன்பதிவு செஞ்சு புக் பண்ணிக்கோங்க. லிமிட்டட் சீட் அவைலபிள். முன்பதிவிற்கு வாட்ஸ்அப் நம்பரை வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். காட் பிளஸ் யூ. குருச்சரணம். பார்த்துட்டு தான் இருக்காங்க. இந்த கார்டு இது மாதிரி இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த ஆரக்கல் கார்டு எடுத்து பார்க்கறதில்ல.
அது மாதிரி ஒவ்வொரு விஷயம் உள்ள மேஜிக் ஒளிஞ்சிருக்கும். ஓகேவா? ஸோ இந்த கார்டு கூட லாஸ்ட் டைம் ஒரு வாட்டி தான் இந்த கார்டு பார்த்தேன் நான். அது மாதிரி வருது. கடவுளுக்கு நன்றி சொல்லுங்க. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் அந்த லவ் லைஃப், மேரேஜ் லைஃப்பில் நீங்கள் யாரோ 2 பேரில் யாரோ ஒருத்தர் வந்து ஃபேக்கான நபராக இருக்கீங்க. சரி, என்னோட டிவைன் பாத் சேனலை பார்க்குற செல்லங்கள் அந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணக்கூடாதுன்னு நான் வந்து சொல்லிக்கிறேன். உண்மையாக இருங்க. அதுதான் உங்களுக்கு ஃப்யூச்சருக்கு நல்லது, இப்போதைக்கும் நல்லது. ஓகேவா? சரி, இந்த பைல் 3க்கு ஏஞ்சலோட மெசேஜ் இன்னும் என்ன இருக்குது கார்டு மூலமா? இந்த நியர் ஃப்யூச்சர் உங்களோட விஷஸ் எல்லாமே ஃபுல்ஃபில் ஆக போகுது. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த என்கேஜ்மெண்ட் நடக்கிறது, மேரேஜ் பண்ணுறது, இந்த மாதிரி ஹனிமூன் ட்ரிப்பு போகிறது, ஓகேவா? ரீயூனியன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து தனியாக ஒரு ட்ராவலிங் போகிறது, இந்த உலகத்தோட அதாவது என்ன சொல்ற டே டு டே லைஃப்லேருந்து கொஞ்சம் விலகி ஒரு பிக்னிக் மாதிரி போயிட்டு வர்றது, இந்த மாதிரி ஏதோ ஒரு உங்களோட அந்த லைஃப்பை வந்து என்ஜாய் பண்ணுறீங்க. உங்களோட நல்ல விஷஸ் வந்து ஃபுல்ஃபில் ஆகக்கூடிய அற்புதமான மாதமாக இந்த மார்ச் மாதம் இருக்குது. ஓகேவா? அதே நேரத்தில் ஒரு சிலருக்கு ஒரு சில விஷயங்கள் ஃபேக்கான உறவுகள் ஓடிட்டுருக்கிறதையும் ஹைலைட் பண்ணார். ஸோ பி அவேர். ஓகேவா? ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. காட் பிளஸ் யூ. குருச்சரணம். ஃப்ரெண்ட்ஸ், வருகிற பௌர்ணமி மார்ச் 3ஆம் தேதி ரேக்கி கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. லெவல் 1 யாரெல்லாம் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க முன்பதிவு செஞ்சுக்கலாம். அதோட டேரோட் ரீடிங் கிளாஸ், ஏஞ்சல் கிளாஸ் மற்றும் பஞ்சபட்சி சாஸ்திரம், இது மாதிரி நிறைய ஸ்பிரிச்சுவல் கிளாஸஸ் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில் இருக்குது. வேணுங்கிறவங்க நீங்கள் முன்பதிவு செஞ்சு இனிஷியேஷன் வாங்கி நீங்கள் இந்த கிளாஸ் கற்றுக்கோங்க. காட் பிளஸ் யூ. குருச்சரணம்.